تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிறோம். இந்த வாழ்க்கை திட்டத்திலே நமக்கு பல்வேறு விதமான நல் உபகாரங்களை அல்லாஹ் செய்திருக்கிறான். அந்த உபகாரங்களுக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு, நாம் கொடுக்க வேண்டிய கூலி, நாம் செலுத்த வேண்டிய நன்றி என்று எடுத்துக்கொண்டால் அது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் சுருக்க முடியாத அளவிற்கு ஒரு அளவு கடந்த நன்றியை நாம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நன்மையை நாம் அதிகமாக செய்தால்தான் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய நன்றியை முடிந்த அளவிற்கு செய்ய முடியும். முழுவதுமாக செய்ய முடியாது. நம்மால் முடிந்த அளவிற்கு, நம்மால் இயன்ற அளவிற்கு சக்திக்குட்பட்டு நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நன்மைகளை நாம் மிகுதியாக்கி கொள்ள வேண்டும் என்பதை தவிர வேறு வழி இல்லை. அதற்கு பல்வேறு வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அதில் மிகச் சிறந்த ஒரு வழி இருப்பதிலேயே நமக்கு இலகுவான வழி. அந்த வழியை கடைபிடிப்பதன் மூலம் நமக்கு இம்மையிலும் நிம்மதியான வாழ்க்கையை நாம் பெறலாம், மறுமையிலும் நிம்மதியான சொர்க்கத்தை நாம் அடையலாம். அப்படிப்பட்ட ஒரு வழியைத்தான் இஸ்லாம் குர்ஆன் என்கிற ஒரு அற்புதமான வேதத்தின் மூலியமாக நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த குர்ஆனை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பெரும்பாலும் நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஒரு இடத்தில் நாம் தவறு செய்கிறோம் என்று நான் சொல்கிறேன். அது என்ன இடம் தெரியுமா? குர்ஆனை நாம் மதிக்கிறோம், குர்ஆனை நன்மைக்குரியதாக பார்க்கிறோம். ஆனால் நாம் செய்கிற தவறு, குர்ஆனை சராசரி வேதமாக பார்க்கிறோம். ஒரு ஆவரேஜான ஒரு வேதமே குர்ஆன் கிடையாது. எப்படி ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு வேதம் இருக்கிறதோ அது போல குர்ஆனை பார்ப்பதே முதலில் தப்பான கருத்து தான். அப்படி குர்ஆன் இல்ல. அல்லாஹ் குர்ஆனில் குர்ஆனை பற்றி சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபல். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? இதை ஒரு மலையின் மீது நான் இறக்கி வைக்கிறேன் என்று சொன்னால், லரஐதஹு, முஹம்மது நபி அவர்களே, நீங்கள் அந்த மலையை பார்ப்பீர்கள், ஹாஷிஅன், அந்த மலை அப்படியே பணிந்து விடும், முத்தசத்தியன், அப்படியே தளர்ந்து விடும். எதற்காக? மலையின் மீது
குர்ஆனை வைத்தால் ஏன் மலை பணிய வேண்டும், தளர வேண்டும் தெரியுமா? மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தான். அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த குர்ஆன் எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு மலை மேல வச்சாலும் கூட மலையே குர்ஆனுடைய எடையை தாங்க இயலாது. அதான் உண்மை. எடை என்றால் குர்ஆனினுடைய கண்ணுக்கு தெரிகிற ஒரு எடையை நான் சொல்லவில்லை. அந்த குர்ஆனில் உள்ள கருத்துக்கள், அந்த கருத்தை நீங்கள் ஒரு எடை வடிவில் கற்பனை செய்தால், மலை மேல் வைத்தால் மலையே தாங்காது என்று சொன்னால், எந்த அளவிற்கு அதில் கருத்துக்களை அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். இது வேற எந்த வேதத்துக்காவது பொருந்துமா? எதற்குமே பொருந்தாது. நமக்கு தெரிந்து இந்து மக்களுக்கு பகவத்கீதை என்று சொல்கிறார்கள், அதே போல கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் என்று சொல்கிறார்கள். இன்னும் சீக்கியர்களுக்கு எடுத்தால் அவர்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது, யூதர்களுக்கு எடுத்தால் அவர்கள் தனியாக ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாரும் தனித்தனி பிரிவுகளாக வேதங்களை பார்க்கும் பொழுது குர்ஆனை மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறான், இதை அந்த மலையின் மேல் வைத்தால் மலையே தாங்க முடியாது என்று சொன்னால், சாதாரண மனிதர்களாகிய நாம குர்ஆனை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம்? அதான் இப்பொழுது கேள்வி. குர்ஆனை நாம் அளவு கடந்து மதிக்கிறோம், தவறாகவும் மதிக்கிறோம், சரியாகவும் மதிக்கிறோம். சரியாக மதிப்பது என்றால் குர்ஆனை ஓதுவது, கடைபிடிப்பது. தவறாக மதிப்பது என்றால் என்ன? ஒளி இல்லைன்னா குர்ஆனை தொடக்கூடாது. ஏங்க தொடக்கூடாது? குர்ஆனுக்கு புனிதம் கெட்டுரும், குர்ஆனுடைய புனிதத்தை நாம் கலைத்தது போல மாறிவிடும். அப்படி மார்க்கத்தில் இல்லை, ஒரு கூடுதலாக நம்புகிறார்கள். இவ்வளவு உச்சத்தில் வைத்து பார்க்கக்கூடிய நம்முடைய சமூகம் குர்ஆனை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஓதுகிறோம் என்பதுதான் கேள்வி. அதான் நம்ம சொல்றோம், நமக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் கிடைத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் தன் மீது அருளப்படக்கூடிய நேரத்தில் அவர்களை பற்றி ஹதீஸிலே ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள், அந்த குர்ஆனினுடைய வஹி அல்லாஹ்வுடைய தூதரின் மீது இறங்கினால் கடுமையான குளிர்காலம், அந்த குளிரிலும் அவர்களுடைய நெற்றி வியர்த்துவிடும். அதாவது உடம்புக்கு வந்து பிசிக்கலா அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. குர்ஆன் வந்து அந்த அளவுக்கு எடை அல்லாஹ் பொதிச்சு வச்சு வஹிய ரசூல்லா மேல இறக்கும் பொழுது ஏன் ரசூல்லாவுக்கு வேர்வை வருவது தெரியுமா? அந்த எடை அவ்வளவு அதிகம். இன்னொரு சஹாபி சொல்கிறார், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி இறங்கியது, அவர்களுடைய இந்த தொடை பகுதி என்னுடைய தொடை பகுதியின் மீது இருந்தது. ரசூலுல்லாஹ்வினுடைய உடல் எடை கனம் கூடிவிட்டது. அந்த குர்ஆன் இறங்கின உடனே கனம் கூடுனனால ஏன் கால் மேல ரசூலுல்லாஹ் கால் இருந்துச்சு பாருங்க, அவங்களுடைய வெயிட் ஏன் கால் மேல டிரான்ஸ்பர் ஆகுது. இவங்க கால் கீழே தான் வச்சிருக்காங்க. இவங்களுடைய காலில் அல்லாஹ்வுடைய தூதரின் எடை இறங்கும் பொழுது என்னுடைய கால் இரண்டாக முடிந்து விடுமோ என்று பயப்படுகிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சிரமப்பட்டார்கள். இப்படி சிரமப்பட்டு நமக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கேள்வி, ஒரு நாளைக்கு குர்ஆனை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு பக்கமாவது நான் ஓதிடுவேன் என்று சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கும்? 5 வேளை தொழுகிறவங்க, அது கடமை. விரும்பினாலும் விரும்பாட்டாலும் முஸ்லிமா பிறந்தா தொழுதுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. வமா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கவல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், முஸ்லிமாக பிறந்த ஆணோ பெண்ணோ அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டார்களே ஆனால் ஐயகூன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அதில் மாற்று கருத்து கொள்வதற்கு இவர்களுக்கு அனுமதி கிடையாது. நீங்க விரும்பினால் விரும்பாட்டாலும் அல்லாஹ் சொன்னபடிதான் நடந்து ஆகணும், ஒரு வழி இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னபடிதான் நடந்து ஆகணும். முஸ்லிம்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். முஸ்லிம் என்றால் என்ன அர்த்தம்? பெயரை முஸ்லிமாக வைத்துக் கொள்வதல்ல, நான் அல்லாஹ் ரசூலுக்கு மாறி நடக்க மாட்டேன். அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய நாம எல்லா விஷயங்களையும் சரியாக செய்கிறோம், ஹலால் ஹராமே பேணுகிறோம், தர்மம் செய்கிறோம், 100க்கு 500 ரூபாய் கொடுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆனால் ஒரு நாளைக்கு குர்ஆனை நான் ஒரு 2 பக்கம் ஓதிடுவேன் தம்பி என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை நபர்கள் இருக்கிறோம்? எவ்வளவோ வீணான வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். மொபைல் போன்ல உட்கார்ந்து அதை விட்டு வெளியே வர்றதுக்கு நிறைய ஆளுக்கு தத்தளிக்கிறார்கள். அதான் பேஸ்புக்லே போடுறான், ஒருத்தர் சம்பளத்துக்கு வேலைக்கு அமர்த்துறாராம். அவருக்கு மாசம் 10,000 ரூபாய் சம்பளம். அவருக்கு வேலை என்ன தெரியுங்களா? இவர் போன் எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், யாரு ஓனர் போனை எடுத்தாருன்னா எதுக்கு எடுத்தாரோ அந்த வேலையை முடிச்சுட்டு போனை கீழே வைக்கணும். போன் பேசணும், போன் பேசிட்டு வைக்கணும். அமௌண்ட் அனுப்பணும்னா அனுப்பிட்டு திருப்பி வைக்கணும். வைக்கலன்னு வைங்களேன்,
இந்த வேலையாள் இருக்காருல்ல, அவர் ஓங்கி தலையிலே 2 அடி அடிப்பார். அடிக்கிறதா அவருக்கு வேலை. அடிச்சு என்ன சொல்லணுமா? போனை வச்சுட்டு அடுத்த வேலையை பாருங்க. நீங்க போன் பேசினா பேசிட்டு வைங்க, அதுக்கே மேல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது, அதுக்குள்ள போறீங்க. இப்படி உள்ளே போய் கடைசியில பார்த்தீர்கள் என்றால், ஒரு வயிற்றுக்கு போதுமான உணவை கடந்து சாப்பிட்டால் என்ன பிரச்சனை வருமோ அதுதான் இன்றைக்கு நவீன உலகத்துல நம்முடைய மூளைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் சொல்றாங்க டிஜிட்டல் பாஸ்டிங். அது என்ன டிஜிட்டல் பாஸ்டிங்? காலையில இருந்து நீ மதியம் வரை போனே எடுக்காது, தேவைக்கு எடுத்துட்டு வச்சிருச்சு. இப்படி கட்டுப்பாடா நீ இருந்து பழகிட்டா நீ தப்பிச்சுக்கலாம். இல்லை என்றால் எந்த மொபைலை வச்சு நம்ம எல்லா காரியங்களையும் சுலபமாக முடிப்பதாக நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு இருப்பதிலே கடினமான காரியத்தை கொண்டு வந்து விட்டுவிடும். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் திருமறை குர்ஆன். அதை தினசரி ஓத வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குர்ஆனை ஓதுபவர்களுக்கு கொடுக்கிற அந்த சிறப்பு இருக்கிறதே, அது உண்மையிலேயே இஸ்லாத்துல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அந்த சிறப்பை பார்த்து இயங்குகிறார். நாம் பார்க்கலாம், முஸ்னத் அஹ்மத் என்கிற ஹதீஸ் கிதாபில் ஆதாரபூர்வமான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 பேருங்க, 3 நபர்களுமே ஒரு வழியாக நடந்து செல்கிறார்கள். செல்லக்கூடிய நேரத்துல அப்துல்லாஹ் பின் மசூத் என்கிற ஒரு சஹாபி, அவர் ஒரு இளைஞர் தான். அவர் தன்னுடைய இருப்பிடத்துல தொழுகையில குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார். தொழுகையில ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டுட்டாங்க. கேட்டுவிட்டு அவர் ருக்கு சுஜூத் எல்லாம் முடித்து விட்டு அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் தன்னுடன் வந்த 2 பெரும் தலைவர்கள் அபூபக்கர், உமர் 2 பேரையும் அழைத்து சொல்கிறார்கள், இங்க பாருங்க, மன் சர்ரஹு, யாருக்கு ஒரு மனிதரிடம் இருந்து குர்ஆன் தன்மை மாறாமல் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, அதாவது குர்ஆன் இறங்குது இல்லையா, இறங்குனதுல கொஞ்சம் கூட அந்த தரம் மாறாம கேட்கணும். இவங்களை ஓத சொன்னா கரெக்டா இருக்கும், இன்னொருத்தர் ஓதுனா கொஞ்சம் முன்ன பின்ன ஓதிடுவாங்க, எழுத்து மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குங்க, அல்லது வசனத்தை கொஞ்சம் தப்பு விட வாய்ப்பு இருக்கு, இவர் ஓதுனா சரியா ஓதிடுவாங்க என்று யாருக்காவது தரம் மாறாமல் குர்ஆனை கேட்க ஆசை இருந்தால் நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நேர அப்துல்லா பின் மசூத் போங்க, அவர்கிட்ட போயிட்டு ஒரு வசனத்தை ஓதி கேளுங்க. அப்படி கேட்டீர்களேயானால் அவர் அதே மாதிரி ஓதுவார். ரசூலுல்லாஹ்க்கு எப்படி வஹி இறங்குச்சோ அந்த அடி மாறாமல், வரி மாறாமல் அப்படியே இப்னு மசூத் ஓதுவார். இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த செய்தியை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் போன பிறகு இப்னு மசூதுடைய வீட்டுக்கே போறாங்க. கதவை தட்டுறாங்க, அழைக்கிறார்கள். இப்னு மசூத் வந்து பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன விஷயம் கேட்கிறாங்க. அப்பொழுது உமர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன நற்செய்தி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாராவது குர்ஆனை தன்மை மாறாமல் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இதோ இந்த இப்னு மசூத் இருக்கிறார், அப்துல்லாஹ் பின் மசூத் இருக்கிறார், அவரிடத்துல போய் கேளுங்க என்று சொன்னார்கள். இந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன். அதாவது இதுல உமர் அவர்களுடைய ஒரு ஆசையும் ஒரு அபிலாஷையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவங்களுக்கு இந்த சிறப்பு ரசூலுல்லாஹ் சொல்லல, இன்னொரு நபருக்கு தான் சொல்றாங்க. சரி, இன்னொருக்கு தானே சொன்னாங்க, யாராவது போய் சொல்லிடுவாங்க, எப்படியாவது செய்தி காதுக்கு போய் தானே போகிறது என்று விடாமல் ஓடோடி போய் சொல்லி நமக்கு கிடைக்கல, அடுத்தவங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் அதை போய் சொல்லியாவது அந்த சந்தோஷத்தை நம்ம அடைஞ்சுக்கோம். போய் சொல்றாங்க. அப்ப இப்னு மசூத் சொல்லுகிறார், பாருங்கள், நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க, நீங்க தாமதமா வந்துருக்கீங்க, உங்களை விட அபூபக்கர் முன்னாடியே வந்து இந்த செய்தியை சொல்லிட்டார். இது நமக்கானதல்ல, இன்னொரு நபருக்கானதுதான் என்று இருந்தாலும் கூட 2 தலைவர்களும் போட்டி போட்டுக் கொண்டு குர்ஆன் விஷயத்துல ஒரு குழந்தை போல ஓடி போய் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லல தானே, வேலை சொல்லல, வேலை சொன்னா கூட செஞ்சிருவாங்க, எதுவுமே சொல்லல, ஒரு தகவலா பாஸ் பண்ணாங்க. இவங்க போட்டி போட்டுக்கிட்டு ஏன் போய் அவங்கள்ட்ட சொல்லணும்? அதான் குர்ஆன். சஹாபாக்கள் குர்ஆனை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அரிதிலும் அரிதான ஒரு பொக்கிஷமாக பார்க்கிறார்கள். ஒரு சாதாரண வேதமாக பார்க்காமல், சராசரி வேதமாக பார்க்காமல், இதுக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கா? குர்ஆனை ஓதுற மனிதன் நம்மை விட உயர்ந்தவரா? நமக்கு கூட ரசூலுல்லாஹ் இப்படி நம்மகிட்ட வந்து குர்ஆனை கேளுங்கன்னு அடுத்தவங்களுக்கு சொல்லலையே, இவருக்கு சொல்றாங்களே. இதுதான் குர்ஆனினுடைய தன்மை. அப்படியே ஒரு காந்தம் போல ஈர்க்கிறது பாருங்களே. இது ஓதுகிற மனிதர்களுக்குள்ள சிறப்பு.
இரண்டாவது என்ன தெரியுமா? நாம் ஓதுகிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் ஒவ்வொரு எழுத்திற்கும் நன்மை உண்டு. இது அதை விட மிகப்பெரிய அழகான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ், யாராவது குர்ஆனில் ஒரு எழுத்தை ஓதினால், நன்றாக கவனிக்க வேண்டும், ஒரு வரியை ஓதினால் என்று சொல்லவில்லை, ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ், குர்ஆனில் ஒரு எழுத்தை ஓதினீர்களே ஆனால் அதுக்கு அல்லாஹ்விடத்திலே 10 நன்மைகள் இருக்கிறது. ஒரு எழுத்தை ஓதுனா அந்த ஒரு எழுத்தை நம்ம தப்பா நினைச்சிட கூடாது இல்லையா? சரியா புரியாம ரசூலுல்லாஹ் எப்படி குழந்தைக்கு விளக்குற மாதிரி விளக்குறாங்க பாருங்க. யாராவது ஒரு நபர் அலிஃப் லாம் மீம் என்று ஓதினார் என்று சொன்னால், நான் அலிஃப் லாம் மீமை ஒரு எழுத்து என்று சொல்ல மாட்டேன். வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃப், மாறாக அலிஃப் என்பது தனி எழுத்து, வலாமுன் ஹர்ஃப், லாம் என்பது தனி எழுத்து, மீமுன் ஹர்ஃப், மீம் என்பது தனி எழுத்து. அலிஃப் லாம் மீம் ஒரு நொடி பொழுதுக்குள்ளாக ஓதி விடலாம், ரொம்ப நேரம் பிடிக்காது. ஒரு நொடிங்க, ஒரு நொடிக்குள்ளாக அலிஃப் லாம் மீம் ஓதி முடிச்சிடலாம். இதுக்கு ஒரு எழுத்திற்கு 10 நன்மை என்று சொன்னால் 3 எழுத்திற்கு 30 நன்மை கிடைக்கிறது. இப்ப நம்ம கணக்கு பண்றது கடமைப்பட்டிருக்கோம். அல்ஹம்து என்று நம்ம வாய் திறந்து ஓதினோம் என்று சொன்னால், அல்ஹம்து அலிஃப் லாம் ஹா மீம் தால் 5 எழுத்துக்கள், 50 நன்மை கிடைக்கிறது. முகம்மது என்று ஓதுகிறீர்களா, அதுல 5 எழுத்து, 50 நன்மை கிடைக்கிறது. ரசூல் என்று சொல்கிறீர்களா, 4 எழுத்து, 40 நன்மை. நீங்க இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற இந்த அரபி குர்ஆன் இருக்கு இல்லையா, அரபி மட்டும் இருக்கு பாருங்க, மதரசால சின்ன பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுப்பாங்க. பாகிஸ்தான் பிரிண்டிங்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. 13 வரியில இருக்கும். சவுதியில இருந்து வர்றது பச்சை கலர் பைண்டிங் போட்டிருக்கும், 15 வரி. அது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். இது ஷார்ட் ஷார்ட்டா கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த 13 வரி குர்ஆன்ல ஒரு வரியை நீங்கள் ஓதினீர்களே ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் 50 இருந்து 70 எழுத்துக்களை ஓதலாம். குறைந்தபட்சம் நான் சொல்றேன், அதுக்கு மேலேயும் வரும். சவுதி குர்ஆன்ல இன்னும் ஜாஸ்தியா வரும். இப்படி வரும் பொழுது ஒரு பக்கத்தை ஒரு நாளைக்கு ஓதினோம் என்று சொன்னால் எத்தனை நூற்றுக்கணக்கான நன்மையை நாம் அடைவிருக்கிறோம் என்பது நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நன்மையினுடைய சுரங்கமாக ஊற்றுக்கண்ணாக குர்ஆனை நமக்கு வைத்திருக்கும் பொழுது, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பக்கம் அல்லது 2 பக்கம் குர்ஆனை ஓதுவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொன்னால், இதை விட நாகரீகமான ஒரு புறக்கணிப்பு உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. ஒரு பேஜ் எனக்கு ஓதுறதுக்கு நேரம் இல்லைங்க, அதெல்லாம் நான் பயங்கரமான பிஸியான ஆளு, என்ன மாதிரி உலகத்திலே பிஸியான ஆள் யாரும் கிடையாது, அப்படி நாம் நினைத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மை போன்ற ஒரு அறிவிலிகள் உலகத்துல வேறு யாருமே இருக்க முடியாது. புரியுதா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இதை திருப்பி திருப்பி அழுத்தமாக சொல்கிறார்கள் என்றால், எந்த ஒரு மனிதன் குர்ஆனை அரபியில் ஓதுகிறானோ அவனுக்கு மிகப்பெரிய அளவில் அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். தமிழில் படித்தால் செயல்படுத்தினால் அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். ஆனால் குர்ஆனை ஓதுவதுல எனக்கு சரியான ஒரு ட்ரைனிங் இல்ல பாய், ஓதுனா நான் தப்பா ஓதிடுவேன், சின்ன பிள்ளையில இருந்து நான் மாசாக்கு பெருசா போய் பழக்கம் இல்லை, ஓதுனாலும் சரியா வர மாட்டேதுங்க, அது ஒரு குழப்பமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆனை சரியாக ஓதினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. யாராவது ஒரு மனிதன் குர்ஆனை தடுமாறி ஓதுகிறான், சரளமா வரல, ஒரு குர்ஆன் சொல்லுங்கன்னு கேட்கிறோம், அவங்க ரொம்ப தடுமாறுறாங்க. சில பிள்ளைங்களை நம்ம மதரசால பார்ப்போம், மதரசால ஓதும்போது எப்படி ஓதுவானா, ஒரே இடத்தை 2 தடவை ஓதி காட்டுவான். இப்ப இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இது ஒரு வாசகம். இது எப்படி ஓதுவான்? இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர், ஃபீ லைலத்துல் கத்ர்னு ஓதுவார். சில ஆளுக்கு மாத்தி கூட ஓதுவாங்க. இன்னா அன்ஸல்னான்னு பார்த்து ஓதும் போது இன்னும் ஆத்தைனாக்கு போவாங்க. இது இயல்புதான், அது தவறில்லை. மார்க்கம் அதை பழிப்பிற்குரியதாக சொல்லவில்லை. அப்படி யாராவது தட்டு தடுமாறி ஓதுகிறார்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபலஹு அஜ்ரான், அவருக்குத்தான் 2 மடங்கு கூலி இருக்கிறது. யாருக்கு? அதாவது இது உலக நியதிக்கே மாற்றம். ஒரு காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் 40-50 ஸ்டூடெண்ட் இருக்கும் பொழுது யாராவது ஒழுங்கா படிக்கலன்னு சொன்னா அவங்க ஓரமா உட்கார வச்சிருவாங்க. ஓ நீ எங்க வர்ற அப்படின்னு கேட்பாங்க. நல்லா படிக்கிற பையனுக்கு தான் அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணி மேல கொண்டு வர்றது இயல்பு. குர்ஆன் என்ன தெரியுதுன்னா, மார்க்கம் என்ன செய்கிறது என்றால்,
யாரு குர்ஆன்ல ரொம்ப லோவா இருக்கிறாங்களோ, ஃபெயிலியரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆஃபர் பண்ணுங்க. தாராளமா நீங்க வந்து படிங்க, தட்டு தடுமாறி கூட வாங்க. சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டுறது இல்லையா, ஒரு தடவை கீழே விழுந்துட்டான், உனக்கு சைக்கிளும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, போன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, கடைசி வரை சைக்கிளை ஓட்டவே தெரியாம போயிடுவான். அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் நீங்க குர்ஆன் ஓதும் பொழுது தவறு இழைத்தாலும் பரவாயில்லை, அதுல மிகப்பெரிய வாசகம் எல்லாம் நம்ம தப்பா கூட ஓதலாம், அல்லாஹ்னு சொல்றதுக்கு பதிலா வேற எதுவும் மாற்றி கூட சொல்லலாம், பிழை இல்லை. நீ வேண்டும் என்று செய்தால் பிழை, தெரியாமல் செய்வது பிழை கிடையாது. இப்படி இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப இலகுவா கொடுத்து தடுமாறி ஓதுனா உங்களுக்கு 2 கூலி. ஒன்று, இவர் குர்ஆனை ஓதுறார் இல்லையா, அதுக்கு 1 மடங்கு கூலி. இன்னொரு கூலி, வராட்டாலும் தட்டு தடுமாறி ஓதுறாருல. ஏன்னா மனிதர்களுக்குள்ள இயல்பு, ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும் போதே பாத்தீங்கன்னா மென்டலி டயர்ட் ஆயிடும். அதாவது பெருசா உடம்புல அசதி தெரியாது, தன்னறியாம தூக்கம் வந்துடும். சில ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா மதரசாலையும் காலேஜையும் பார்த்திருக்கோம், அவனுக்கு தூக்கம் வருதுன்னு வச்சுங்களேன், இன்னும் பண்ண மாட்டான், படித்து உருண்டிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புக் எடுத்து இப்படி விரிச்சு படிச்சா ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி அப்படியே தூங்க ஆரம்பிச்சுவோம். தூக்க மாத்திரையை விட ரொம்ப வேகமா வேலை செய்யும் படிப்பு. இப்படி தூக்கம் வருகிறதா? ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு நமக்கு மினிமம் 1 பேஜ் போதும், அதிகபட்சம் வேண்டாம். முடிந்தால் அது காலப்போக்கில் 1 மாதத்தில் 2 பக்கங்களாக மாறும், அதற்கு பிறகு 3ஆக மாறும், 4ஆக மாறும், 5ஆக மாறும். இறுதியில ஒரு நாளைக்கு 1 பக்கம் நாம் படிக்காவிட்டால் எதையோ இழந்த மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு வந்து, எதுவும் நம்ம செய்யாம இருக்கிறோமே. ஒருவேளை சாப்பிடாம இருந்தா எப்படி இருக்கும், மூளையை வேலை செய்யாதுல, சாப்பிடாம இருக்கும் திருப்பி திருப்பி மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி குர்ஆனுடைய தொடர்பை நாம் மெருகேற்றி கொண்டு ஒரு நாள் அதை கைவிட்டு விட்டாலும் கூட நம்மளே அறியாமல் அந்த குர்ஆனை நோக்கி நாம் செல்வோம். இது வந்து குர்ஆன்ல உள்ள ஒரு மேக்னெட்டிக் பவர், ஒரு காந்த சக்தி. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் அனுபவித்தார்கள். அதனாலதான் இப்படிப்பட்ட அவங்க குர்ஆன் மேல ரொம்ப நேசமா இருந்தாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா, இன்னைக்கு ஒரு நபர் ஒரு 10 வசனத்தை ஜுமா முடித்து விட்டு ஒரு நபர் போய் ஓதுகிறார், அல்லது ஜுமாவிற்கு முன்னால் ஓதுகிறார், அல்லது நாளை ஓதுகிறார், இன்றைக்கும் ஓதுகிறார், அவருக்குள்ள நன்மையை வந்து ரசூல்லா ஒரு அசட்டு வடிவத்துல, சொத்து வடிவத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, உங்களில் யாராவது பத்ஹான் என்கிற இடத்திற்கு சென்று தினசரி அந்த இடத்திற்கு சென்று வரும் பொழுது வரக்கூடிய நேரமெல்லாம் 2 சினையுள்ள ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். சாதாரண ஒட்டகம் கிடையாது, கர்ப்பவதியா இருக்கிற ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை அழைத்து கொண்டு வருகிறார். இது போல தினசரி அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இப்படி வாய்ப்பு கிடைச்சா உங்களில் யாராவது அதை தவற விடுவீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அது எப்படி நாங்க தவற விடுவோம்? ஏன்னா அன்னைக்குள்ள சொத்து அரபுகளுக்கு அந்த ஒட்டகம் தான். பொதுவான அரபுகளை பற்றி கல்ஃபுக்கு போனவங்களுக்கு தெரியும், அரபுகள் மாதிரி வாகனத்து மேல மோகம் இருக்கிற சமுதாயம் உலகத்திலே எவனும் கிடையாது. அது என்ன வாகனமா வேணா இருந்து போட்டோம், காரா இருந்தாலும் அது மேல ஒரு காதல், ஒட்டகமா இருந்தாலும் அது மேல ஒரு காதல், வேற ஏதாவது வாகனம் வச்சிருந்தா அது மேல ஒரு மோகம். அதான் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளையில இருந்தே அவன் கார் ஓட்டி பழகிறான். நம்ம பையன் 15 வயசுல 10 வயசுல பைக்கே ஓட்டி இருக்க மாட்டான், அவன் கார்ல கியர் போட்டு கரெக்டா எல்லாம் என்ன செஞ்சிருவான், பெரிய ஆட்களோட நல்ல ஓட்டுற அளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டான். லைசன்ஸ் போடுறதுக்கு கார்ல தான் போய் போடுவான்னு சொல்றான், டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஆட்கள் வாகனத்தின் மீது அளவு கடந்த மோகத்தில் அவர்கள் வாழும் பொழுது, இன்னைக்கு ஒரு ஆடி காரோ அல்லது ஜிஎம்சி காரோ இருந்தா எவ்வளவு அவர் பெரிய ஸ்டேட்டஸ் உள்ளவரா கருதப்படுவாரோ, அந்த மனிதர் ஒரு நாளைக்கு 2 வசனத்தை ஓதுனா கருதப்படுவார். சஹாபாக்கள் மத்தியில 100 பேர் உட்கார்ந்துருக்கோம், ஒரு நபர் ஒரு 2 குர்ஆன் வசனத்தை ஓதிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மற்ற சஹாபாக்கள் பார்வை திருப்பிடுவாங்க. பயங்கரமான ஆளுங்க, குர்ஆன் வசனம் ஓதுறாரு, இப்படி ஆளா இருப்பாரோ என்று நினைக்கிற அளவுக்கு. ஒரு வீட்டு வாசல்ல 4 கார் நின்னா எப்படி இருக்கும், பாக்குற எல்லாரும் சும்மாவது பார்த்துட்டு போவான்ல. ரோட்ல ஒரு காஸ்ட்லியான கார் போச்சுன்னா அவர் யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, எங்க போறாருன்னு தெரியாது, இருந்தாலும் நம்ம கண்ணு நம்மளை கிராஸ் பண்றவரை அந்த கார் மேல பட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த ஒரு ஈர்ப்பும் அந்த ஒரு ஆசையும் 1% கூட குறையாமல் சஹாபாக்களுக்கு குர்ஆனின் மீது இருந்தது. இப்ப நாம எந்த அளவுல இருக்கிறோம் என்று யோசிச்சு பாருங்க. அப்போ நாம ஓத ஓத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்க ஒரு நாளைக்கு பள்ளிக்கு வந்து 1 வசனத்தை ஓதினீர்களே ஆனால் பத்ஹான் என்கிற இடத்திற்கு சென்று ஒரு சினை ஒட்டகத்தை கொண்டு வந்தா எவ்வளவு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், அதை விட ஒரு வசனம் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும்.
2 வசனம் ஓதுறீங்களா, 2 ஒட்டகத்தை விட சிறந்தது. 3 வசனம் ஓதுறீங்களா, 3ஐ விட சிறந்தது. ஒமின் ஆதாதிஹின்ன மினல் இபில். இப்படி எத்தனை வசனங்கள் ஓதினாலும் அத்தனை ஒட்டகத்துக்கு நீங்க சொந்தக்காரரா இருப்பதை விட சிறந்தது. ஒரு நாளைக்கு நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், ரொம்ப எளிமையாக சொல்லுகிறேன், 20 வசனங்களை நீங்க ஓதிட்டீங்களா, உங்க வீட்டு முன்னாடி 20 GMC கார் நிப்பாட்டுறதுக்கு சமானம். யார் இந்த சேலஞ்ச் ஏற்றுக்கிறோம்? அதான் விஷயம். இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார்? நான் ஏற்றுக்கிறேன்னு நான் சொன்னால் முதலில் நான் அதை செய்ய வேண்டும். செய்து விட்டால் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கலாம் இல்லையா? நான் பேசுறேங்க, பேசிட்டு நானே அதை செய்யலன்னு சொன்னா நம்ம அனைவரையும் விட நான் தான் அதற்கு மிகவும் தகுதியான ஆளாக, கேள்விக்குரிய மனிதனாக மாறுவேன். நமக்கு பிறகு யார் கேட்கிறோமோ அப்படிப்பட்ட நாம் கேட்டுவிட்டு நாம் இதை செய்யவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய நஷ்டத்திற்கு நம்ம ஆளாகி விடுவோம் என்கிற பயத்தோடு சஹாபாக்கள் எப்படி குர்ஆனை தன்னுடைய உயிருக்கு நிகராக நேசித்தார்களோ, அதற்காக எந்த சிரமத்தையும் அவர்கள் தாங்கினார்களோ, அதை ஓதி ஓதி அந்த நன்மை எதிர்பார்த்து நன்மைக்கு மேல் நன்மை அவர்கள் சேர்த்து வைத்தார்களோ, அந்த அளவிற்கு குர்ஆனில் கருத்துக்களும் மிகப்பெரிய நல்ல உபதேசங்களும் இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கினாலும் கூட லரஐதஹு ஹாஷியன், மலை பணிந்து விடும், முத்தசத்திஅன், அது தளர்ந்து விடும், மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட இறைவேதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் குறைந்தபட்சம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் ஒரு பக்கம் அல்லது 2 பக்கமாவது ஓதி நாளை மறுமையிலே மிகப்பெரிய நன்மை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாக்கிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்திய திருநாடு என்பது ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டு இதில் நடக்கிற எல்லா விதமான நகர்வுகளுமே ஜனநாயகத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய நாடு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தால் இந்த ஜனநாயகம் இன்றைக்கோ சில நபர்களால் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்கிற அச்சம் வருவதை நாம் பார்க்கிறோம். இதை ஏன் தற்பொழுது நான் சொல்லுகிறேன் என்றால், வரக்கூடிய நவம்பர் மாசத்தினுடைய ஆரம்பத்திலே பீகாரிலே தேர்தல் வரவிருக்கிறது. நம்முடைய தமிழகத்தில் அடுத்த வருடம் 2026 கிட்டத்தட்ட மே மாசத்திற்கு அருகில் நம்முடைய தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தின் மீது ஆதாரப்பூர்வமாக பகிரங்கமாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது தேர்தல் ஆணையத்தில் முன்னாடி வேலை பார்த்த ஒரு நபர், அவர் ஒரு ரிட்டையர்ட் IAS ஆபீசர்ட்ட ஒரு தகவலை சொல்கிறார். அது என்னவென்றால், அதாவது நம்ம ஓட்டுல நம்ம மேனிப்புலேட் பண்ணி நம்மளா ஒரு தந்திர செஞ்சு ஏமாத்துறது அது முடியாத காரியம் இல்லை, ரொம்ப மைனூட்டா பண்ணணும். எப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா, தமிழ்நாடு மாதிரி பகுதியில இந்த சித்து விளையாட்டுகளை காட்ட மாட்டார்கள். ஏன்னா அங்க பளிச்சுன்னு தெரிஞ்சு போயிடும், கேள்வி கேட்பதற்கு மக்கள் இருக்கிறார்கள். இப்ப எதிர்கட்சி தலைவர் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து போடுகிறாரோ, அவருக்கு பெரும்பாலும் உதவி செய்தவர்கள் தமிழகத்தை சார்ந்த படித்தவர்கள் தான். இது ஒரு மறைமுகமான உண்மை. அப்ப இந்த மாநிலத்துல நம்ம கைவரிசையை காட்டினா ஈஸியா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் எந்தெந்த தொகுதியில எதிர்கட்சி ரொம்ப பலகீனமாக இருக்கிறதோ, அவர்களுடைய பார்வையை பாருங்களேன், எங்க பலகீனமா இருக்கோ அந்த இடத்திலேயா இவர்களுடைய கைவரிசை அவர்கள் காட்டுகிறார்கள். அப்படி காட்டும் பொழுது கூட ஒட்டுமொத்தமா ஒரே ஷாட்ல ஒரே ஃபார்மேட்ல எல்லாத்தையும் செய்யறது கிடையாது. ஒரே இடத்துல என்ன சொல்றான், அதாவது ஒரு ஓட்டருக்கு 3 இடத்துல அவருக்கு அட்ரஸ் இருக்குது, இது செல்லாது, இப்படி வருது. இன்னொரு இடத்துல எப்படி இருக்கிறது, ஒரு ஓட்டருக்கு எங்குமே அவருக்கு ஓட்டே கிடையாது, ஆனா அவர் குடிமகனாக இருக்கிறார், வாக்கு உரிமை பெற்ற மனிதனாக இருக்கிறார். இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இங்க இருந்தவரை நாங்க நீக்கிறது காரணம் இவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றான். இறந்து போனவன் தேர்தல் ஆணைய ஆபீஸ்ல போய் நிக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லி நிக்கிறான். கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே
பீகார்ல 22 லட்சம் பேர் அவர்களால் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் வாக்காளர்கள். அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த 22 லட்சம் பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அவங்க சொன்னது டோட்டலா 65 லட்சத்தை நீக்கி இருக்காங்க, அது வேறு. நான் சொல்வது 22 லட்சத்தை மட்டும் இவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு தான் நம்ம கேட்கிறோம், அப்படி என்ன ஒரு வருஷத்துல 22 லட்சம் பேர் எப்படி இறந்து போவான்? கொரோனால கூட அப்படி இறந்து போனது கிடையாது. இந்த 22 லட்சம் போகணும்னு சொன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் என்ன ஆகுதுங்க? அப்போ நீங்க நல்லா கணக்கு பண்ணி பாருங்க, மாசத்துக்கு மிக அதிகமான ஆட்கள் கொத்து கொத்தா இறந்து போனாதான் முடியுது. அப்ப இது வடிகட்டிய ஒரு பொய் தான். பீகார்ல இருக்கிற ரொம்ப பின்தங்கிய பகுதியில் இருக்கிற மக்கள், இந்து மக்கள் தான், முஸ்லிம்களை நான் சொல்றேன், இந்து மக்களே ரொம்ப பின்தங்கிய மக்கள். அந்த மக்களுக்கு நதிக்கரை ஓரத்துல வீடு இருக்குது, அவன்கிட்ட போயிட்டு எல்லா விதமான ப்ரூஃபையும் கொண்டு வான்னு கேட்கிறான். போன 2024 மிகப்பெரிய வெள்ளம், எல்லாரும் நம்ம மறந்துக்க மாட்டோம். வெள்ளத்துல பீகார்ல பயங்கரமான அடி. அவன் பேப்பர் மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற சட்டி முட்டி எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுச்சு. அவன் தெருவுல தான் வசிக்கிறான். அவன்கிட்ட போய்கிட்டு உங்க ஓன் பெர்த் சர்டிபிகேட்டை கொண்டு வா, உன்னுடைய தாய் தகப்பனுடைய பெர்த் சர்டிபிகேட்டை கொண்டு வா, இதெல்லாம் கேட்கிறான். இல்லைன்னு சொல்றானா? இல்லைன்னு சொன்னா நீக்கம் தான். பாத்துக்குங்க, இந்த லட்சணத்தில் இவர்கள் நடத்துகிறார்கள். இது வெளியில் சொல்லுகிற அளவுக்கான ஒரு விஷயம். வெளியில் சொல்ல முடியாத வகையில் ஏராளமான தந்திரங்களை இவர்கள் செய்கிறார்கள். இதிலிருந்து தேர்தல் ஆணையம் தப்பிப்பதற்கு அவங்க எடுக்கிற ஒரே ஒரு சேஃப்டி கார்டு ஒண்ணுதான். அது என்னன்னு சொன்னா, சுப்ரீம் கோர்ட்ல போய் இவங்க பெட்டிஷன் போடுறாங்க. தேர்தல் ஆணையத்தை, குறிப்பா இவிஎம் மிஷினை யாராவது சந்தேகப்பட்டு வெளியில பேசுறாங்கன்னா அவங்க மேல கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு எங்களுக்கு பவர் கொடுங்க. அப்படின்னா என்னது? யார் எந்த சந்தேகமும் கேட்கக்கூடாது, அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க என்கிற வகையில் தான் ஒரு அடாவடித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை அனைத்துமே மிகப்பெரிய அளவுல அவர்களுடைய தகுதி திட்டம், அவர்களுடைய தந்திரம் எந்த அளவிற்கு நடந்திருக்கிறது என்பதை எளிமையாக புரிகிற வகையில் நாடு முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. இது 100% மாற்றத்தை தராது. தருகிறதையெல்லாம் தாண்டிதான் இன்றைக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்றாலும் கூட ஒரு அளவிற்கு மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலும் இந்த ஆட்சி எந்த அளவிற்கு தந்திரம் செய்து மக்களினுடைய ஒரு அறியாமையின் மீது இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அடிப்படையிலே நாம் இது போன்ற சூழ்நிலையிலே நம்முடைய மார்க்கத்தை கைவிட்டு விடாமல், இறைச்சத்தை கைவிட்டு விடாமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஒரு ஆக்கிபத்துல் தக்வா, இறுதி முடிவு இறை அச்சத்திற்கு தான் என்று சொல்லி காட்டுகிறான். அந்த அச்சத்தை நாம் கைவிடாமல் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுவல்ல இதைவிட பயங்கரமான ஒரு விஷயத்தை கொடுத்து இவர்களை அம்பலப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்வான் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாக்குறுதி அல்வானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.